ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 2. ஓகேங்களா, பார்ட் 2 இன்ஜினியரிங் சர்வே டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது இந்த இன்ஜினியரிங் சர்வே, எஸ்டிமேஷன் காஸ்டிங், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ராலஜி, இரிகேஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது. அதாவது சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா 3 சப்ஜெக்ட்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு 30 மார்க் எடுத்துடலாம். சரிங்களா, ஏன்னா கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இதில் வந்து கம்பல்சரி ஓகேங்களா, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to +2 ஓகேங்களா, 12 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்ட் 1 சரிங்களா, பார்ட் 1ல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 55 கொஷின்ஸ் பக்கமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்ட் 1ல். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கொஷின்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ டிஎன்பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் ஏஐ 2025 ஆஸ் பர் சிலபஸ் படி என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. ஓகேங்களா, போகலாமா? எஸ். Question number 1. The value of the smallest division of a circle of a repeating theodolite is 10 minutes. Okay. What is the suitable vernier to read up to 10 seconds அப்படின்றோம். ஓகேங்களா, அப்போ suitable means minimum அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது least count கேட்குறாங்க. சரிங்களா, suitable of ரீடிங் அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு S/N அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, வெர்னியர் ஸ்கேலுக்கும் அதே தான், நமக்கு தியோலைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கிள் நமக்கு ஸ்கேலுக்கும் அது நமக்கு அதே தான். ஓகேங்களா, அப்போது Nன்றது நம்பர் ஆஃப் டிவிஷன் இன் வெர்னியர் ஸ்கேல், Sன்றது நம்பர் ஆஃப் டிவிஷன் இன் மெயின் ஸ்கேல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் டிவிஷன் ஆஃப் தி சர்க்கிள். அப்போ சர்க்கிள் வந்தோம்னா டாப் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட வேலையில் கொடுத்துருக்கீங்க 10 minutes அப்படின்னு சொல்லிட்டீங்க, என்னோட வேலையில் கொடுத்துருக்கீங்க 10 secondsன்னு சொல்லிட்டீங்க. இது வந்து செகண்ட்ஸில் இருக்குது. நமக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதில் இருக்குது, மினிட்ஸில் இருக்குது. அப்போ செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணால் 60 மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா. 10 minutes ஈக்குவல் டு 600 செகண்ட்ஸ்னு நமக்கு வரும். 0 0 கேன்சலா, அப்போ 60 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ லீஸ்ட் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 60 உள்ள நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் வெர்னியர் ஸ்கேல் படிச்சோங்களா, வெர்னியர் ஸ்கேல், டைரக்ட் வெர்னியர், இன்டைரக்ட் வெர்னியர், ரெட்ரோகோட வெர்னியர், அந்த எல்லாம் வந்து டைம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, பஸ் லீஸ்ட் கவுண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா S/N தான் ஜென்ரல் ஃபார்முலா. பட் நம்ம கொடுக்கக்கூடிய என்ன ஸ்கேல், அதாவது மெயின் ஸ்கேல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம ரீட் பண்ணுறதை பார்த்துக்கணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, okay, fine. Which of the survey work can neither be done in bad weather, can neither be done bad weather nor suitable for large precious work but is adopted because of chances of getting omission of any details at least அப்படின்னு சொல்கிறேன். can neither be done in bad weather nor suitable, அதாவது அந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வே இருக்கணும்னா பேட் வெதரில் பண்ண முடியாது. நாட் சூட்டபிள் ஃபார் நாட் ஒர்க். ஓகே, நாட் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ப்ரீசியஸ் ஒர்க். அதாவது வெதர் கண்டிஷனில் பண்ண முடியாத சர்வேயிங் நமக்கு என்னவா இருக்கும், ட்ராவல் சர்வேயிங் பண்ணலாம். பிளேன் டேபிள் சர்வேயிங் நம்ம வந்து பேப்பரில் பண்ணுறோம். சரிங்களா, பிளேன் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், ஸோ பேப்பர்லாம் வெதர்லாம் நமக்கு என்ன வெதர்னால அந்த பேப்பர்ஸ் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகுறது. ஸோ பிளேன் டேபிள் சர்வேயிங் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். செயின் சர்வேயிங் பண்ணலாம், டேக்கோமெட்ரிக் சர்வேயிங் பண்ணலாம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த ஏரியா ஆஃப் தி ஏரியா ஆஃப் அண்ட் கான்டூர் அப்படின்னு சொல்லலாம். கான்டூரில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளானிமீட்டர். ஓகேங்களா, பிளானிமீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா சர்வே கொஸ்டின் ஓகேங்கன்னா நிறைய உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் டாபிக் இதெல்லாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், a permissible error for previous leveling, previous leveling type of distance d in kilometers given by. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் தி ஃபாலோவிங்கில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்களை இப்போ கேட்டிருக்காங்க. மேட்ச் தி ஃபாலோவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு லெவலிங்க்கும் சம் ஓகேங்களா, ரஃப் லெவலிங், ஆர்டினரி லெவலிங், அக்யூரேட் லெவலிங், ப்ரீசியஸ் லெவலிங் சொல்லிட்டு ஒவ்வொரு லெவலிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சம் எரர் நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து ப்ரீசியஸ் லெவலிங் வந்து பார்த்திங்கன்னா +or-0.006D அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே நமக்கு வந்து ரஃப் லெவலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரஃப் லெவலிங் போனீங்க அப்படின்னா +or-0.100
அண்டர் தி ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது ரஃப் லெவலிங். இதே வந்து ஆர்டினரி லெவலிங் போனீங்க அப்படின்னா ஆர்டினரி லெவலிங் ஓகே. ஸோ ஆர்டினரி லெவலிங்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.025 ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் லென்த். அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட் லெவலிங் போனீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அக்யூரேட் லெவலிங் ப்ரீசியஸ் லெவலிங் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அக்யூரேட் லெவலிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.012 ரூட் ஆஃப் எல்ஆர் டி அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீசியஸ் லெவலிங் அப்படிங்கும்போது 0.060. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேட்ச் தி ஃபாலோயிங்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. Which one of the following type of chain consists 16 links where the each links being 2 by 1/6 of feet long அப்படின்னு நம்ம சொல்றோம். 33 feet ஓகேங்களா 33 feet 16 links ஓகேங்களா 33 feet 16 links நமக்கு என்ன சர்வேங்குது cadastral surveying ஓகே cadastral surveying நம்ம fixing of the building boundary சொல்லுங்களா cadastral chain or ரெவன்யூ செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கேடஸ்ட்ரல் செயின் ஆர் ரெவன்யூ செயின். இன்ஜினியரிங் செயின் வந்து 100 ஃபீட், குண்டர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா 66 ஃபீட் 100 லிங்க்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஸ்டீல் பேண்ட் செயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் டிபெண்டிங் அப்பான் தி 5 மீட்டர் 10 மீட்டர் மெட்ரிக் செயின் 5 10 15 20 30 சொல்லலாம். ஈச் வந்து 0.2 மீட்டர் லென்த் நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த செயின்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே எஸ் நெக்ஸ்ட். ஸோ மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கரெக்ஷன் ஓகேங்களா லிஸ்ட் 1 இஸ் த கரெக்ஷன் லிஸ்ட் 2 இஸ் நேம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏபிசிடி பிமோர் போட்டுக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஓகேங்களா எல்ஹெச் ஓகேங்களா எல்ஆர் ஓகேங்களா டிவைடட் பை ஹெச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்ஆர் டிவைட் பை 1 மினிட் கிராஸ் மல்டிபிகேஷன் ஆர் மைனஸ் ஹெச் ஓகேங்களா ஆர் மைனஸ் ஹெச் டிவைடட் பை ஆர் இன்ட்டு எல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்ஆர் ஓகேங்களா எல்ஆர் மைனஸ் ஹெச்எல் டிவைடட் பை ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது இஸ் ஃபார் மீன் சி லெவல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் மீன் சி லெவல் கரெக்ஷன். ஓகே ஃபர்ஸ்ட் தெரியல கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ரெண்டு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாக் கரெக்ஷன் நம்ம தெரிஞ்சிருச்சா? அப்போ 1 4 1 எங்க இருக்கு பார்த்துக்கோங்க. இது பாருங்க ஆல்ஃபா டி அப்போ டெம்பரேச்சர் கரெக்ஷன் தெரிஞ்சு போச்சு 3. அடுத்து பாருங்க புல் கரெக்ஷன் ஓகே சேஞ்ச் இன் தி ஃபோர்ஸ் டிவைடட் பை பிஎல் பை ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புல் கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல் கரெக்ஷன் 2 அப்போ 41 32 எங்கே இருக்காரு 41 32 ஸோ 41 32 ஆப்ஷன். இப்போ இந்த 4 தெரியலாம் கூட 1 2 3 ஓகேங்களா இது 3 உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஸோ இந்த மீன் சி லெவல் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை கொஞ்சம் புரியல அப்படிங்கும் போது கூட நம்ம டேரெக்டாக பேலன்ஸ் 3 வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஓகே எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் a scale of 1 inch is equal to 50 feet mentioned on an old map. What is the corresponding equivalent scale? அப்போ scale is equal to 1 centimeter is equal to x மீட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். ஓகேங்களா எஸ் அப்போ பாருங்கள் 1 inch ஈக்குவல் டு 2.54 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாங்களா? ஓகேவா 1 inch கொடுத்துட்டிங்களா ஈக்குவல் டு 50 feet ஓகேங்களா அப்போ 1 feet is equal to 12 inch. அப்போ 50 feetனா 50 into 12 1 inch is equal to 2.54 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு எதில் கிடச்சிருக்கும் சென்டிமீட்டரில் ஆன்சர் கிடச்சிருக்கும். சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டிமீட்டரில் ஆன்சர் கிடச்சிருக்கு. இதுவும் சென்டிமீட்டர் இதுவும் சென்டிமீட்டர். அப்போ இங்கே ஒரு 2.54 கேன்சர் இங்கே ஒரு 2.54 கேன்சர். அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா 12 5 60 600 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. அவங்க எதில் கேட்குறாங்க மீட்டரில் கேட்குறாங்க. அப்போ டிவைடட் பை 100 போட்டுக்கலாமா இங்கே? அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் இஸ் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ரேஷியோ கேட்கலாம், ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் எனக்கு கேட்கலாம். ஓகே அது வந்து ஸ்ரிங்கேஜ் ஸ்கேல் ரேஷியோ ஸ்ரிங்கேஜ் ஃபேக்டர் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே எஸ் நெக்ஸ்ட் த மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் எ லைன் ஏபி இஸ் சவுத் ஈஸ்ட் ஓகே சவுத் ஈஸ்ட் 30 டிகிரி. ஓகே ஸோ நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட். Declination is okay if the declination 60 degree west then what is the true bearing கேக்குறீங்க. ஓகே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டிக்ளினேஷன் ட்ரா பண்ணிடலாம் 6 டிகிரி வெஸ்ட்னு சொல்லிட்டீங்க. அப்போ 6 டிகிரி வெஸ்ட்டில் வந்து டிக்ளினேஷன் போயிருக்கு. சரிங்களா 6 டிகிரி வெஸ்ட். அப்போ இதே அப்படியே இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு வருமா? எஸ் அப்போது இது வந்து நமக்கு 6 டிகிரி கரெக்டா? எஸ் நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் பியரிங் மெஷர்டு வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஓகேங்களா அதாவது டிக்ளினேஷன் லைன் வந்து நம்ம வரைவோம். அப்போ பாருங்கள் ட்ரூ பியரிங் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரூ நார்த் அண்ட் ட்ரூ சவுத். அப்போ இங்கே இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு ட்ரூ பியரிங். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது இது ரெண்டையும் ஆட் பண்ணதான் நமக்கு ட்ரூ பியரிங். அப்போ ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஓகேங்களா எஸ்
அப்போது மேக்னெட்டிக் பீரிங் எவ்வளோ சொல்லுங்கள் 30 டிகிரி, டிக்ளினேஷன் எவ்வளோ 6 டிகிரி, ரெண்டையும் கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 36 டிகிரி. இதில் இருக்காங்க சவுத்து ஈஸ்ட்டில் தான் அவங்க இருக்கார். ஓகேங்களா, சவுத் ஈஸ்ட் 36 டிகிரி தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணி போடுது. அதாவது கொட்டன்டல் பீரிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணி போடுங்க. ஹோல் சர்க்கிள் பீரிங் கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ப்ளஸ் மீன்ஸ் ஈஸ்ட் டிக்ளினேஷன், மைனஸ் மீன்ஸ் வெஸ்ட் டிக்ளினேஷன். அதை நீங்கள் ஃபார்முலா பார்த்துக்கணும். ட்ரூ பீரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பீரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிக்ளினேஷன், மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலுங்களா. ஓகே, if the whole circle bearing is 315 degree 20 minutes, it's the quadrantal bearing. ஓகே, இப்போ ஹோல் சர்க்கிள் பீரிங் எங்கே பாருங்கள், இது 90க்குள்ளே வந்திருக்கும். 180, 270, 360 சரிங்களா. அப்போது நார்த், சவுத், ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. அப்போ நமக்கு வேல்யூ வரது வந்து பார்த்திங்கன்னா எதில் வருது, நார்த்து. ஏன்னா 360 டிகிரி இங்கே இருக்கு இல்லைங்களா, நார்த் வெஸ்ட்டில் தான் நமக்கு ஆன்சர் வருது. ஓகேங்களா, நார்த் வெஸ்ட்டு. ஓகே, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, ஹோல் சர்க்கிள் பீரிங் வந்து 315 டிகிரி கொடுத்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 315 டிகிரி 20 மினிட்ஸ்னு சொல்லிட்டீங்க. அப்போது டோட்டல் நமக்கு எவ்வளோ வந்துருக்குன்னா 360 டிகிரி. அப்போ 360 மைனஸ் அவங்க கொடுத்த அந்த டீட்டா வேல்யூ. ஓகேவா, எஸ். அப்போ பாருங்கள் 360 டிகிரி, இங்கே 315 டிகிரி 20 மினிட்ஸ் சொல்லிட்டீங்க. அப்போ இது வந்து ஒன்று கடை வாங்கிக்கலாமா. அப்போ 60 மினிட்ஸ் இங்கே வந்துருமா. அப்போ 59 இங்கே இருக்குங்களா, எஸ். அப்போ 40, 4 4 4 4 இந்த இடத்துல 3 3 0. அப்போ 44 டிகிரி 40 மினிட்ஸை நம்ம கரெக்டான ஆன்சர். எங்கே இருக்காரு, அது டைரக்ஷன் பார்த்துக்கோங்க, நார்த்து வெஸ்ட். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ஓகேங்களா, நார்த்து வெஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, எஸ். ஸோ இந்த குவார்டர் பீரிங் வந்து ஹோல் சர்க்கிள் பீரிங்கை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது, ஹோல் சர்க்கிள் பீரிங் வந்து குவார்டர் பீரிங் சம் மாற்றுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு இம்பார்ட்டண்டான கம்பல்சரி கொஸ்டின் இதெல்லாம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, a level was set up at a point A and the distance to the staff B was 100 meter. Okay, the net combined curvature due to curvature and refraction is applied the staff reading. Okay, so staff reading இந்த இடத்துல ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டாஃப் ரீடிங் ஏன்னு வச்சுக்கோங்க. அதே ஸ்டாஃப் ரீடிங் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கம்பைன்டு கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் டிஸ்டன்ஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு வரும் இல்லைங்களா. ஸோ அது என்னன்னு கேட்குறேன். அப்போ கம்பைன் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் கரெக்ஷன் இஸ். ஓகேங்களா, கரெக்ஷன் தான் கேட்குறீங்க. எஸ், கம்பைன்டு கர்வேச்சர் அண்ட் நெட் கம்பைன்டு கரெக்ஷன் தான் கேட்குறேன். மைனஸ் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் 0.0673. ஓகேங்களா, 0.0673 ஆர் 4னு கூட ஓகே. ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க 3 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்டூ டி ஸ்கொயர். ஓகேங்களா, எஸ். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டரில் கிடைக்கும் ஆன்சர். 0.0673 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிவைட் பை 1000 போட்டு கிலோமீட்டர் மாறுமா, 2 0 2 0 கேன்சலா. அப்போ 1/10 0.1 இன்ட்டு 0.1 டி ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். கரெக்டுங்களா, எஸ். அப்போது இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே ஒரு 2 ஸ்தானம் தள்ளி இது புள்ளி வச்சுக்கணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. 0 0 0 6 7 3. ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி 2 இருந்தது, இங்கே 1 1 2 3 4 2 சந்தர்ப்பில். அப்போ 3 0 கரெக்டு தான். ஓகேங்களா, அப்போ இது ஆப்ஷன் எங்கே இருக்கிற பாருங்கள், 0.0000673. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த கம்பைன்டு கர்வேச்சர் ரிஃப்ராக்ஷன். ஓகேங்களா, அதுலேருந்து கேட்குறது, இந்த ஹரிசோன் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறது, ஒருத்தர் ஷிப்பில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸை பார்க்குறாத என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்குறது, லைட் ஹவுஸ் டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு லைட் ஹவுஸோட ஹைட் என்னன்னு கேட்குறது. ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் சரிங்களா, அதையும் பார்க்கலாம். ஓகே, கம்பல்சரி அது வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கம்பைன்டு எஃபெக்ட் ஆஃப் எர்த் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் இஸ் எலிமினேட்டட் பை ரெசிப்ரோக்கல் லெவலிங். ஓகேங்களா, ரெசிப்ரோக்கல் லெவலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ த ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா, ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு RL ப்ளஸ் ஓகே கர்வேச்சர் ஆஃப் ஓகே கம்பைன்ட் கர்வேச்சர் ப்ளஸ் ஆர். ஓகேங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ், கர்வேச்சர் இஸ் நெகட்டிவ் தான், மைனஸ் கர்வேச்சர் ப்ளஸ் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, திஸ் இஸ் த ரெசிப்ரோக்கல் லெவலிங். ஓகே, நெக்ஸ்ட். எ லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் செட் அப் அட் எ பாயிண்ட் ஏ. ஒரு பாயிண்ட் ஏல லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, பாயிண்ட் ஏ, இதுதான் பாயிண்ட் ஏன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, எ ஸ்டாஃப் ரீடிங் ஆஃப் தி பெஞ்ச் மார்க் அட் பாயிண்ட் பி. ஓகே, இதுதான் பெஞ்ச் மார்க், நமக்கு பெஞ்ச் மார்க் பாயிண்ட் பின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த இடத்துல ஸ்டாஃப் ரீடிங் என்ன சொல்லியிருக்கீங்க, எனக்கு 2.45 மீட்டர்னு சொல்லிட்டீங்க. ஓகே, எஸ், இதான் பெஞ்ச் மார்க். அப்போ இதுதான் நமக்கு பேக் சைட் ரீடிங், இதுதான் நமக்கு கரெக்டுங்களா. எஸ், த ஸ்டாஃப் ரீடிங் அட் பாயிண்ட் ஏ இஸ்
staff reading at point A இந்த பாயிண்ட்ல staff reading at point A is 1.23 meter. Okay. What is the height difference of the point A? இந்த point Aக்கும் point Bக்கும் difference கேட்குறேன். அப்போ நமக்கு இந்த இடத்துல RL நமக்கு என்னன்னு தெரியுங்களா? தெரியல 0. அப்போ இதனுடைய RL மூலம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ height of the instrument is equal to RL plus back side. கரெக்டா? So what is the back side? இங்கிருந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் என்ன எடுத்திருக்காங்க, பெஞ்ச் மார்க்கில் வச்சு எடுக்கக்கூடிய ரீடிங் தான் ஃபர்ஸ்ட் ரீடிங். அப்போ பேக் சைட் வேல்யூ நமக்கு இந்த ஆரலோட 2.45 மீட்டர். இது நமக்கு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். கரெக்டாக? எஸ். அப்போ ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் 2.45 மீட்டர். நெக்ஸ்ட் ஆரல் ஆஃப் தி பாயிண்ட். ஓகே, இதனுடைய ஆரல் கண்டுபிடிப்போம். இதனுடைய ஆரல் 0 தெரிஞ்சிச்சு. அப்போ இதனுடைய ஆரல் வந்து பாருங்க என்ன, ஆரல் இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுக்கவே இல்லை சரிங்களா. இப்போ ஆரல் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் plus or minus foresight or intermediate side. Staff இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாஃப் இன்வெர்டட் ஸ்டாஃப்னு எதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொல்ல கிடையாது. அப்போ நார்மல் ஹெல்டின் ஸ்டாஃப் தான். அப்போ நார்மல் ஹெல்டின் ஸ்டாஃப்னா மைனஸ் நமக்கு வரும். ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்ரெடி நமக்கு என்ன சொல்லியிருக்கீங்க, 2.45 மைனஸ் ஃபோர் சைட் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க, ரெண்டாவது எடுக்கக்கூடிய ரீடிங் வந்து ஃபோர் சைட். அப்போ 1.23 கரெக்டாக? எஸ். அப்போது 2.45 இதனுடைய ஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா 1.22 கழிச்சிக்கோங்க. 1.23 2 2 1 1.22 தான் நமக்கு ஆன்சர். அப்போ ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு 1.22. அப்போ ரெண்டு உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஹைட் டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு ரெண்டுக்குள்ள ஆர்எல் டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் ஓகே தான். அப்போ 0 மைனஸ் 1.22ன்றது 1.22 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என்ன கொஷின் கேட்குறன்றதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்டு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெண்டையும் கூட்டிடக்கூடாது. ரெண்டையும் கூட்டி பாருங்கள். 2.45 1.23 8 6 3 3.6 இருந்துச்சா. அவங்க வந்து ஹைட்டு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஹைட் ஆஃப் தி பாயிண்ட் என்னன்னு கேட்கல. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. A lighthouse is visible just above the horizon at a certain station at a sea level. Okay, the distance between the station and lighthouse. ஒரு ஸ்டேஷனுக்கும் இதான் ஸ்டேஷன், இதுதான் என்னுடைய லைட் ஹவுஸ்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இதான் என்னுடைய லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 60 கிலோமீட்டருங்களா, 60 கிலோமீட்டர். The height of the lighthouse கேட்குறீங்க. அப்போ combined curvature and refraction distance CC is equal to minus இப்போ தேவையில்ல விட்டுருங்க 0.0673 d ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? எஸ். இப்போ 0.0673 d ஸ்கொயர். அப்போ அந்த 0.067 எல்லாமே டிஃப்ரென்ஸான ஆன்சர் தான் நமக்கு இருக்கும். ஒன்று ஒரு பண்ணிக்கு தேவை. அப்போ கிலோமீட்டரில் ஆன்சர் போட நமக்கு என்ன கிடைக்கும், மீட்டரில் கிடைக்கும். கரெக்டாக? எஸ். அப்போது 6 7 3 இன்ட்டு 6. ஓகே, சாரி 6 இன்ட்டு 6 36 நமக்கு வரும். ஓகே, 0.0673 இன்ட்டு 60 ஸ்கொயர். 60 ஸ்கொயர். அப்போ 36 மல்டி பண்ணிக்கலாங்களா? அதர்வைஸ் இப்படி நம்ம பண்ணுவோம். ஒரே நிமிஷம். ஓகே, எஸ் இருக்கு. சாரி கேன்சல் 1 மினிட். எஸ். ஸோ 67 3 இன்ட்டு 6 ஃபஸ்ட்டு மல்டி பண்ணுவோம். 6 18 கிட்ட மிச்சம் மேலே 1 5 30 6 30 7 42 42 43 மிச்சம் மேலே 4 அப்போ 40. ஓகே, எஸ். எகைன் வி மல்டிபிள் 4 சாரி 6 36 தனியாக மல்டி பண்ணிக்கிறேன். 6 8 48 8 மிச்சம் மேலே 4 12 16 மிச்சம் மேலே 1 மல்டி பண்ணிக்கோங்க. 6 4 24 241.68 தான் நமக்கு ஆன்சர். ஸோ அப்ராக்சிமேட்லி த ஆன்சர் இஸ் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இது ஆக்சுவலி வந்து 0.06768 அந்த ரேஞ்சு நம்ம வந்துகிட்டே இருக்கோம். ஓகேங்களா? சிசி இஸ் ஈக்குவல் டு 1/7 ஆஃப் டி ஸ்கொயரோட பை 2r போடுறோம் இல்லைங்களா. ஸோ அதை போல நமக்கு ஆன்சர் நமக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? சம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து 6373. ஓகேங்களா? 6373 எடுத்துருக்காங்க. சில புக்கில் வந்து 6370 எடுத்துருக்காங்க. ஓகே, டிபெண்டிங் அப்பான் தட் வேல்யூ 243 கூட நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். Next, the question number, a vertical photograph. Okay, இப்போ geometry வந்து photographical நமக்கு வந்துச்சு. இப்போ a vertical photograph was taken an altitude. ஓகேங்களா? altitude of height கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? altitude of height some particular height mean sea level வந்து எடுத்துருக்கீங்க. எவ்வளோ எடுத்துருக்கீங்க? 1500 மீட்டர் வந்து எடுத்துருக்கீங்க. ஓகே, ரைட். the focal length, அதனுடைய ஃபோக்கஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் வந்து 20 மீட்டர் எஃபோட வேலையை கொடுத்துட்டீங்க. ஸ்கேல் ஆஃப் தி ஃபோட்டோகிராஃப். ஓகே, என்னன்னு ஓகே, ஸ்கேல் ஆஃப் தி ஃபோட்டோகிராஃப், தி டெரைன் லைங் அண்ட் எலிவேஷன். ஓகேங்களா? டெரைன் லைங் அண்ட் எலிவேஷன் இஸ் 500 மீட்டர். அப்போ ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் h. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்தது ஃபோக்கல் லென்த் அதானே கேட்குறீங்க.
ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு கிவன் டேட்டா 20 மீட்டர் ஸ்கேல் தான் கேட்குறீங்க ஓகேங்களா. அப்போ 1500 மைனஸ் மைனஸ் ஒரு 500 கரெக்டுங்களா. அப்போ ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 1000 ஓகேங்களா. 0 கேன்சல் 5 டைம் 50 அப்போ 1:50 தான் நமக்கு ஆன்சர். ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 1. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. இதில் வந்து கம்பல்சரி இந்த வெர்டிக்கல் ஃபோட்டோகிராஃப் ஓகேங்களா ஃபோட்டோகிராமெட்ரிக்கில் கம்பல்சரி ஒரு கொஷின் என்னென்னா எஸ் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் h. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக்ஸ் டிவைடட் பை ஒரு ஃபார்ம் வரும் பேரலாக்ஸ் டிவைடட் பை ஃபோக்கல் லென்த் ஓகேங்களா. பேரலாக்ஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் H ஓகேங்களா பேஸ் டிவைடட் பை கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் h. அந்த சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம்மாக தான் நினைக்கிறேன். எஸ் ஸோ இந்த ரெண்டு சம்மிலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்க. சிம்பிளாக ஃபார்முலா கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓகேங்களா. எஸ் போலாமா. ஓகே. If an overlapping pair of vertical photograph taken with 150 mm focal length f ஓட வேல்யூ கொடுத்துட்டீங்க ஓகேங்களா. 150 mm focal length. ஓகே. length of camera has the air base b வேல்யூ கொடுத்துருங்க. base is equal to 2100 மீட்டர். the elevation control at a point a elevation control of the point a small h கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா. with respect to mean sea level வந்து பார்த்தீங்கன்னா 900 மீட்டர். ஓகே. the parallax p is equal to 75 mm எல்லாம் டேட்டா அப்படியே கொடுத்துட்டாங்க. the flying height above with respect to இந்த ஃப்ளையிங்கோட ஹைட் எவ்வளோ ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளையிங் ஹைட் இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போது p டிவைடட் பை parallax டிவைடட் பை focal length is equal to capital B divided by capital H minus small h. இதுதான் நமக்கு ஃபார்முலா. what is the parallax 75, what is the focal length 150. ஓகே. நீங்கள் என்ன கேட்குறீங்க ஃப்ளையிங் ஹைட் கேபிட்டல் H தான் கேட்குறீங்க. இது 2100 ஓகேங்களா. இது கேபிட்டல் H எனக்கு தெரியாது. ஸ்மால் h கொடுத்துறீங்க 900. ஒரு 75 2 mm தான் உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லை. அப்போ இன்ட்டு 2 இங்கே எடுத்துக்கோங்க. அப்போ கேபிட்டல் H மைனஸ் 900 இஸ் ஈக்குவல் டு 4100 ஓகேங்களா. அப்போ H இஸ் ஈக்குவல் டு 4100 ப்ளஸ் 4100 ப்ளஸ் 900. அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள் 5000 இஸ் த ஆன்சர். வாட் இஸ் த ஆன்சர் 5000 ஆப்ஷன் இல்லையா. ஓகே சாரி மல்டிபிகேஷன் ஸ்ட்ராங். ஸோ 4021 இந்த இடத்துல சரிங்களா. அப்போ 4200 வந்திருக்கும் இந்த இடத்துல. இப்போ 4200 இன்ட்டு இது 5100. அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த மல்டிபிகேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. ரெண்டு ஃபார்மும் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஒன்று p by parallax divided by focal length is equal to base capital H capital B divided by capital H minus small h. அடுத்தது focal length is equal to means scale is equal to focal length divided by capital H minus small h. ரெண்டு ஃபார்மும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா. ஓகே. The observations made over the same area and the different data to monitor ground features like crop growth. Yes, the crop growth, flood and deforestation இது எல்லாமே பார்க்கறது நம்ம டெம்போரல் ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. டெம்போரல் ரெசல்யூஷன் என்ன, ரேடியோமெட்ரிக் ரெசல்யூஷன் என்ன, ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் என்ன, ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன் என்னன்னா பார்ட் 1 வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். அதை பாருங்கள் சரிங்களா. எஸ் பட் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து மேட்ச் தி ஃபாலோவிங்லேயும் அப்பப்போ கேட்பாங்க சரிங்களா. டெம்போரல் ரெசல்யூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி கிராப் growth, deforestation and flood. அதை பற்றி படிக்கிறது. ஓகே. எஸ் அதை பற்றி நம்ம எடுக்கிறது டேட்டா எடுக்கிறது. நெக்ஸ்ட் ஓகே. Two distance of 20 meter and 100 meter were accurately measured out and intercept on the staff between outer stadia web were 0.196 at the former distance of 0.096 at the latter. The tachometric constant அப்போ tachometric constant அப்படின்னா மல்டிபிள் கான்ஸ்டன்ட் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் k and c தான் கேட்குறீங்க. அப்போது டிஸ்டன்ஸ் d is equal to ks plus c. அப்போ கொடுத்துருக்கீங்க என்ன கொடுத்துருக்கீங்க இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா கரெக்டாக. எஸ் இப்போது டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு 20 மீட்டருக்கு கேவோட வேல்யூ எதுவும் தெரியாத நான் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கீங்க 0.196 ஸ்டாஃப் இன்டர்செப்ட் கொடுத்துருக்கீங்க ப்ளஸ் சி. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கீங்க ரெண்டாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க 100 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அதனுடைய ஸ்டாஃப் இன்டர்செப்ட் 0.996 ப்ளஸ் சி ஓகேங்களா. ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு கான்ஸ்டன்ட் இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாமா. எஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் சி கேன்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிங்கன்னா 80 ஓகேங்களா. மைனஸ் 80 நமக்கு வரும் ஈக்குவல் டு இந்த 996 196 008. அப்போ நமக்கு என்ன வரும் 0.8 நமக்கு வரும். மைனஸ் உங்கள் மைனஸ் கேன்சல். ஓகே. அப்போ k is equal to 80 டிவைடட் பை 0.8. மேலேயும் 10 பிரிக்கோங்க கீழேயும் 10 பிரிக்கோங்க 8 10 100. அப்போ k is equal to 100
ஓகேங்களா? K is equal to 100. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில நம்ம வந்து கரெக்ட்டா கூட ஆன்சர் போட்டிருப்போம். சரி அனாலிட்டிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணி K ஓட வேல்யூ 100, C ஓட வேல்யூ 0ன்னு தானே வரணும். இங்க 0.4ன்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருந்தா, ஓகே. நான் சும்மா அப்படியே குருட்டாம்பக்கல போடுறேன் அப்படின்னா, நமக்கு வந்து A நமக்கு தெரியும் கூட போட்டுறலாம். பட் ஆன்சர் நமக்கு A தான் நமக்கு இங்க வருது. ஓகேங்களா? எஸ். இப்போ பாருங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா? 2வது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? அப்போ K ஓட வேல்யூ 100ன்னு அப்ளை பண்ணுங்க. 100 ஆல்ரெடி 100 is equal to 996 plus C. ஓகேங்களா? அப்போ C is equal to இதோட 0.4 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 100 வந்துருமா? 10 0 வச்சுக்கணும். எஸ். அப்போ C நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, as per formula distance D equal to KS plus C. எனக்கு அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 100. அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0ன்னு எனக்கு தெரியும். ஸோ, நான் 100 நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராச்சும் தெரியாமல் ஓகேங்களா அப்படின்னு போட்டாலும் போட்ட ஆன்சர் வந்தாலும் ரைட்டு தான். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் பட் கான்செப்ட் இஸ் டிஸ்டன்ஸ் D is equal to KS plus C. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் the analytical lens provided in the tachometer. analytical lens நமக்கு என்ன லென்ஸ் இது? கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த analytical lens ப்ரொவைட் பண்ணுறதுனால நமக்கு K ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 100ன்னு வந்துடும். C ஓட வேல்யூ அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு 0ன்னு வந்துடும். சரிங்களா? analytical lens is the convex lens. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. சாரி. Two distance 200 meter and 290 meter measured from the tachometer instrument corresponding the staff intercept 2 meter and 3 meter. Additive constant என்ன கேட்குறீங்க? சேம் அதே கான்செப்ட். distance D is equal to KS plus C. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுங்க? 200 மீட்டரில் KS ஓட வேல்யூ 2 plus C 1. அடுத்து பாருங்க 298 மீட்டரில் K ஓட S ஓட வேல்யூ 3 plus C. அப்போ 2 கழிச்சுக்கோங்க. 2 0வா? இது 2 கழிச்சுனா K ஓட வேல்யூ என்ன வருது பாருங்க? 98 மீட்டர். ஓகே. அவங்க என்ன கேட்குறாங்க? அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? மல்டிபிள் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ இங்கே அப்ளை பண்ணலாமா ஈக்குவேஷன் 1ல்? அப்போ 200 ஈக்குவல் டு K2. ஓகேங்களா? அப்போ K ஓட வேல்யூ 98. 98னா 16 மிச்சம் 1 196 ப்ளஸ் C. இப்போ 200 வரணும் நமக்கு 4 வேணும். அப்போ C is equal to 4. ஓகேங்களா? C is equal to இடத்துல 4. ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கணும். நீங்கள் 98 இருக்குன்னு சொல்லி 98 ஆப்ஷன் போட்டுக்கூடாது. அவங்க கேட்குறது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். ப்ளஸ்க்கு பக்கத்தில் வரதுனா அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். பெருக்கிட்டு வரதுனால மல்டிபிள் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. The stadia intercept on a staff is 2.5 meter. The tachometer constant is 100. Then the distance, okay, then the distance between the instrument of the staff, okay, distance D is equal to same formula KS plus C. அப்போ இந்த இடத்துல பாருங்க எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. அனாலிட்டிக்கல் லென்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லவே இல்லை. சரிங்களா? ஏன்னா அனாலிட்டிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணால் தான் கேவோட வேல்யூ 100 வந்துடுச்சு. அப்போ சியோட வேல்யூ 0 எங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கறதுனால இதோட வேல்யூ நம்ம 0 தான் எடுத்தோம்னா ஒரு வழி கிடையாது. ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் D is equal to what is the K value? 100. What is the S value? Staff intercept 2.5. மல்டி பண்ணுங்க. ஒரு சந்தாலி பிடிச்சிங்க 25 மறுபடியும் ஒரு 10 250 மீட்டர் தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 25 போட்டக்கூடாது. ஓகேங்களா? 25 இன்ட்டு 100 மல்டி பண்ணோம். 10 25 250 மீட்டர் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஏன் 25 கொடுத்துருக்காங்க, 250 கொடுத்துருக்காங்க, 2.5 கொடுத்துருக்காங்க, 0.25 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம போடணும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ இதுவரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 20 கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த 20 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் சின்ன சின்ன தியரி கொஷின். அதாவது இந்த மேக்னெட்டிக் பீரிங் கண்டுபிடிங்க, ப்ளஸ் இந்த ஸ்கேல் ரேஷியோ கண்டுபிடிங்க, ப்ளஸ் இந்த வேல்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவன்யூ செயின்ஸ் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கொஷின்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. ஸோ இந்த சர்வேயிங்கை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக படிக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலிங் டாபிக் நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? லெவலிங் டாபிக், ஓகேங்களா? டேக்கோமெட்ரிக் டாபிக் படிச்சுக்கோங்க. செயின் சர்வேயிங் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ஃபோட்டோகிராமெட்ரிக்கில் நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. அந்த 2 ஃபார்முலா படிச்சு வரீங்களா கம்பல்சரி அதில் வந்து ஒரு கொஷின் கம்பல்சரி வரும். எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக்கோமெட்ரிக் சர்வேயிங்கில் மல்டிபிள் கான்ஸ்டன்ட், அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், கான்டூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர் ஹேங்கிங் கிளிஃப் கான்டூர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே 0 ஆகுது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. டைப் ஆஃப் செயின்ஸு, அடுத்து வந்து சாக் கரெக்ஷன், ஸ்லோப் கரெக்ஷன் சம் கன்ஃபார்ம் கொஷின்ப்பா. ஸ்லோப் கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு -h² சொல்லிட்டு படிச்சிருக்கீங்களா? பார்ட் 1 வீடியோவில் பாருங்கள். ஸோ இதில் நிறைய கொஷின் ஒரு 3-4 கொஷின் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். கான்செப்ட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பாருங்கள். சரிங்களா? அடுத்து இந்த ஸ்கேல் ரேஷியோ சம்மந்த ஒரு கொஷின் கேட்கலாம். இந்த மேக்னெட்டிக் பீரிங் கொடுத்துட்டு ட்ரூ பீரிங், மேக்னெட்டிக் பீரிங் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு ட்ரூ பீரிங் கண்டுபிடிங்கன்றது, குவாட்ரேட்டர் பீரிங் கொடுத்துட்டு ஹோல் சர்க்கிள் பீரிங் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறது, 4 பீரிங் கொடுத்துட்டு பேக் பீரிங் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறது, இது எல்லாமே பார்ட் 1 நம்ம பார்த்துருக்கோம். இந்த கம்பைன்டு கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஒரு கொஷின் கேட்குறது, அது எல்லாமே
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷின் சரிங்களா, அது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதேமாதிரி இந்த லீஸ் கவுண்ட்டு ஓகேங்களா, தியோலேட்டர் லீஸ் கவுண்ட் என்ன, காம்பஸோட லீஸ் கவுண்ட் என்ன, லெவலிங் ஸ்டாஃபோடைய லீஸ் கவுண்ட் என்ன, ஸோ அந்த கொஷினும் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்கும் ஓகே. லெவலிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் ப்ளஸ் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில் அந்த எரர் எப்படி செக் பண்ணுவீங்க ஓகேங்களா, லாஸ்ட் ஆர் மைனஸ் ஃபஸ்ட் ஆர் லாஸ்ட் ஓகே, சமேஷன் ஆஃப் பேக் சைட் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஃபோர் சைட் பார்க்குறது ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின்ஸு இன்வெர்டட் ஸ்டாஃப் கான்செப்ட் பார்க்குறது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அதேமாதிரி தான் கம்பைன்டு கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷனில் அந்த ஹரிசோன் டிஸ்டன்ஸ் கொடுக்குறது, ஷிப்பில் ஒருத்தர் இருக்கார் இப்படி கொஷின் கேட்பாங்க. ஷிப்பு மேலே ஒருத்தர் இருக்கார், அங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 36 கிலோமீட்டர் தெரியுது, ஷிப்போட ஹைட்டுக்கும் அவரோட ஹைட்டுக்கும் முன்னாடி 9 மீட்ரு சரிங்களா, எப்படி சொல்லுவாங்க. அப்போ அவருடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 மீட்டர். அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு தனியாக ஒரு டைம் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் இதுக்கு தனியாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி 2 கூட்டிக்கணும் சரிங்களா. 2 ஒட்டுக்காக போட்டு கூட்டிடும், 11 போட்டு போடக்கூடாது ஓகேங்களா. இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் பார்ட் 1 நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், அதையும் பாருங்கள் ஓகேங்களா. எஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது, எஸ்டிமேஷன் அண்டு காஸ்டிங் அண்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் கண்ட்ரோல் ஓகேங்களா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பிஎம்சி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கொஷின்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கொஷின் தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பார்ட் 2 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க, இவ்வளோ டஃப்பாகவும் கொஷின் கேட்பாங்க, இவ்வளோ ஈஸியாகவும் கொஷின் கேட்பாங்க அப்படின்றது அந்த பார்ட் 2. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1500 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகே. எஸ் நெக்ஸ்ட், ஸோ எவ்ரிபடி இஸ் நோன் திஸ் இஸ் சிவில் விங்ஸ். ஸோ என்னோட செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டிஎன்பிசியோடைய நம்ம பார்ட் 2 வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாரத்தான் ஓகே, இந்த கான்செப்ட் மாரத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.